ஹலோ ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, லைஃப்ல நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. எப்புட்றா நம்ம லைஃப்ல முன்னேறுதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கும், மோட்டிவேஷன் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்டோரி ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்கும். ஆப்பிரிக்கா நாட்டுல இதுவரை பாத்திராத அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த நாட்டுல விவசாயத்தை நம்பி கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பசி பட்டினின்னு சாக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கமும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அங்க இருக்க மக்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த ஊர்லயே இருந்து சாகணும், அப்படி இல்லைன்னா அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகணும். ஆனா இந்த சுச்சுவேஷன்லயும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் தாங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜும் அங்க குப்பையில கிடைக்கிற பொருட்களை வச்சும் அந்த ஊருக்கு எப்படியாச்சும் ஒரு விண்மில் கட்டி அது மூலியமா இந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடலான்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி போராடி நம்ம கிட்ட ஒரு சின்ன துரும்பு இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஒரு இரும்பே உருவாக்கலாம்னு சொல்ற மாதிரி அவன் தான் கிட்ட இருக்க பொருட்களை வச்சு மட்டுமே கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்து எப்படி அந்த ஊரை வறட்சியிலிருந்து காப்பாத்துறான்னு சொல்ற கதை தான் த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு உண்மை சம்பவம் கூட. ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வறண்ட பூமியில ஒரு சோளக்காட்டுக்கு நடுவில் ஃபேமிலியா சேர்ந்து சோளத்தை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுறாரு. எல்லாரும் போய் ஓடி போய் தூக்குறாங்க. பாவங்க, அவர் இறந்துட்டாரு போல, ரொம்ப வீக்கா இருந்திருக்காரு. அவருக்கு தாங்க இங்க இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. இவர் தாங்க டிரைவல், இறந்து போனவனோட தம்பி. கூட இருக்க இந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்க, இவன் தான் வில்லியம். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இங்க இருக்க யாருக்குமே தெரியாது இந்த வில்லியம் தான் இவங்க ஊர்ல இருக்க பெரிய வறுமையே போக்க போறான்ற விஷயம். இந்த ஃபாதர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க இறந்து போயிருக்கவர் நமக்காகவும் நம்ம ஊருக்காகவும் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவரு இந்த மண்ணுக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. இந்த மண்ணை விட்டு போக கூடாதுன்னு இந்த மண்ணுக்காகவே உழைச்சி இந்த மண்ணிலே பாடுபட்டு இந்த மண்ணிலே தன்னோட உயிரை விட்டுட்டாரு. இவருக்கு அப்புறம் இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே அவரோட பெரிய பையன் ஜிரா கிட்ட தான் போகுது அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய பையன்கிட்ட எல்லா பொறுப்புமே கொடுக்குறாங்க. அப்போ அங்க வர சில பேர் நம்ம ஊர்லாம் தாரத்தப்பட்ட அடிச்சு இப்படி இறுதி சடங்கு பண்ணி அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஊர்ல இந்த டிஃப்ரெண்டா இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இப்படிதான் கொண்டு போய் அவங்களோட இறுதி சடங்குலாம் பண்ணி அடக்கம் பண்ணுவாங்க போல. வில்லியம் மற்ற பசங்க மாதிரி இல்லைங்க, ரொம்பவே நல்ல பையன். அவனுக்கு மெக்கானிக்கல் வேலைலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏதாச்சும் ரிப்பேர் பண்ற வேலை, இந்த மாதிரி வேலைலாம் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலைல யாருமே எஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி கருக்கல்ல இவன் ஏஞ்சி அவங்க அப்பாவோட ரேடியோ உட்காந்து ரிப்பேர் பண்ணி ஓட வைக்கிறான். அந்த ரேடியோல இருந்து வர சவுண்ட் கேட்டு அவனோட குட்டி பாப்பா ஏஞ்சி குவா குவான்னு கத்துறாங்க. இந்த சத்தத்துல அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஏஞ்சிடறாங்க. அவங்க அப்பா வில்லியம் கிட்ட தன்னோட ரேடியோ பையன் ரெடி பண்ணிட்டான்ற சந்தோஷத்துல வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு உன்கிட்ட இன்னும் ரேடியோ இருந்து அது சரி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறாரு. அவன் இல்லப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவரு வேலை கொஞ்சம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க கொடுத்த ரேடியோ வாங்கிட்டு வானிலை அறிக்கை கேட்டுட்டு இருக்காரு. வில்லியமோட அம்மா அவங்க அப்பா கிட்ட இதை கொண்டு போய் உள்ள வைங்க, அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேல போன வில்லியம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி கூரையெல்லாம் சமத்தா உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாரையோ பார்த்து வில்லியம் பயந்து அங்க பதுங்குறான். அப்ப அங்க வந்து அந்த ஊருக்கார ஒருத்தர், ஏய் வில்லியம், நான் வந்துட்டு ஒரு ரேடியோ கொடுத்தேன், சரி பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவன் சாரி, இன்னும் சரி பண்ணல, இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, பண்ண முடியலன்னா கொடுத்துட்றா, எதுக்கு நீயே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வில்லியம், இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். சரி உள்ள போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு உள்ள போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. வில்லியம் தண்ணி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. இதுதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே கிணறு, ஒரு சின்ன கிணறு. இந்த சின்ன கிணத்துல இருக்க தண்ணியை தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடிக்கிறதுக்காகவும் மற்ற இதர தேவைகளுக்கு யூஸ் பண்ற தண்ணி இந்த கிணத்துல இருந்து மட்டும் தான் கிடைக்குது. வில்லியம் அவ்வளோ ஆழமான கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரி குளிச்சுட்டு ரூமுக்கு போய் பார்க்கறான். அங்க ஒரு புது யூனிஃபார்ம் அவனுக்கு இருக்கு. அதை பார்த்ததுமே சந்தோஷத்துல அந்த யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு வெளில வரான் வில்லியம். அவங்க குடும்பமே அவனை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுதுங்க. ஒரு சாதாரண யூனிஃபார்ம்ங்க, ஆனா அவங்களுக்கு அந்த நிலைமையில அது ரொம்பவே பெரிய விஷயம். தான் பையன் புது யூனிஃபார்ம் போட்டிருக்கான்றதை பார்த்து அவங்க குடும்பமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியா சாப்பிடும்போது கூட ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனா என்ன ப்ரே பண்றாங்கன்னா, எங்களை விட மோசமான நிலைமையில இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா எங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த நிலைமையிலையும் அவ்வளோ ஒரு நன்றி உணர்வோட ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. பட் ஸ்கூலுக்கு போற வில்லியம் எப்பயுமே அவனோட நாய் காம்பாவை கூட்டிட்டு தான் போறான். போற வழியில அவன் ஃப்ரெண்ட் கில்பர்ட்டையும் கூட்டிட்டு 3 பேருமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஸ்கூலுக்கு போறாங்க. வில்லியமோட அப்பா டிரைவலுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்தே அவரோட சைக்கிள் தாங்க. அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச சோளத்தை எல்லாமே அந்த சைக்கிள் ஏற்றி தான் இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து நியாய விலைக்கு வித்துட்டு போவாங்க. இங்க டிரைவல் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பக்கத்து கிராமத்துல வெள்ளம் வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துலயும் வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் ரேடியோல கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வில்லியமோட அம்மா ஆக்னஸ் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவங்க இது வரைக்கும் அவருக்காகவும் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ரொம்பவே உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் வில்லியமோட அக்கா ஆனி. இவங்க ஹையர் ஸ்டடிலாம் முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு யூனிவர்சிட்டில இருந்து கூட கால் லெட்டர் வந்துருச்சு. பட் பாவம் அவங்க அப்பா அம்மாவால இவங்களை படிக்க வைக்க முடியாதனால இவங்க அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்காங்க. அப்போ அவங்க வர அரசியல்வாதிங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குற டிரைவல், இவங்க கண்ணுக்குலாம் நம்ம இப்பதான் தெரியும் போல இருக்கு, எலெக்ஷன் வந்தாதான் நம்ம ஞாபகமே வருது, இல்லைன்னா இந்த பக்கமே அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம இருக்கோமா செத்தோமான்னு கூட இவங்களுக்கு தெரியாது, என்ன ஜனநாயகண்டா இது அப்படின்னு சொல்லி அரசியல் பத்தி ஒரு கான்ட்ரவர்சியான கருத்துக்களை நிறைய பேசிட்டு இருக்காரு. ஆனியும் ஆக்னஸும் சாப்பாடு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்த சோளத்தை எல்லாத்தையுமே அரைச்சி மாவாக்கி மூட்டையில கட்டி கொண்டு வந்து டிரைவல்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அங்கே சைக்கிள் வர ஒருத்தன் ஆனியை பார்த்து சைட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். பட் இதில் இன்னொரு ஆச்சரியம்னா ஆனியும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே ஸ்கூலில் அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. அங்கே பிரின்சிபல் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த ஸ்கூலில் நம்ம ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் இங்கே நாங்கள் சொல்லி தர படிப்புக்கு எந்தவித குறைச்சலும் இல்லை. உங்களில் பல பேர் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபீஸ் கட்டிருங்க, ஏன்னா இங்கே ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் தான் எங்களால் சொல்லி தர முடியும். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மழை வந்துருது. எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஆனியை மார்க்கெட்டில் பார்த்து சைட் அடிச்சா அந்த ஆள் தான்
தான் ஹீரோட கிளாஸ்க்கு வந்து என் பேரு காச்சிகுண்டா, நான் தான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு கிளாஸ் டீச்சர் அண்ட் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நீ மார்க்கெட்ல இருக்க ஒரு கடைக்கு வந்து இங்க ஏதாச்சும் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவரு இல்லமா இங்க எந்த வேலையும் இல்ல, கடையே கொஞ்சம் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன படிச்சிருக்கன்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஆனி நான் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு படிச்சவங்களுக்குலாம் இந்த மார்க்கெட்லயே எங்கேயும் வேலை இல்லாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆனி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. சரிம்மா ஏதாச்சும் இருந்தா சொல்றேன். இங்க வில்லியம் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட மிஸ்டர் காச்சிகுண்டா என் அக்கா அவங்க கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க, அவங்க யூனிவர்சிட்டி சேர்றதுக்கு நீங்க ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களா, அதை அவர் வாங்கிட்டு இங்க பாருப்பா நீ இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, சீக்கிரமா உங்க அப்பா சொல்லி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா கட்டிடுவாரு சார் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க வர கில்பர்ட் ஏ மச்சான் அங்க பாரு உனக்கா யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வில்லியமோட நாய் காம்பா அவனுக்காக அந்த மழையிலயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே சந்தோஷமா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போன வில்லியம் அங்க இருக்க ஜன்னல் வெளிச்சத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து அப்பாவுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லியம் இல்லம்மா நாளைக்கு எனக்கு சயின்ஸ் டெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தரீங்களா, நான் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா இல்லப்பா இப்ப இருக்கிற எண்ணெய் அடுத்த ஒரு வாரத்துக்கு வருமானே தெரியல, நீ கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. வில்லியம் சரி ஓகேன்னு போறான். மறுநாள் காலைல வைக்கிற டெஸ்ட்ல வில்லியம் ரொம்பவே ஆவரேஜா மார்க் எடுத்துறான். 62%. இவனோட டேலண்ட்டுக்கு 62% ரொம்பவே கம்மியான மார்க் தான். ஆனா அப்பயுமே வில்லியம் அவன் குடும்பத்தையோ அவன் சுச்சுவேஷனையும் காரணம் சொல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சிருந்தா இதை விட பெட்டரா மார்க் எடுத்துருக்கலாம்னு சொல்லி தான் ஃபீல் பண்றான். நம்ம நைட்டு படிக்க முடியாம போனதுனால தான் மார்க் கம்மியாயிடுச்சு, முதல்ல அதை சரி பண்ணணும்னு முடிவு பண்றான் வில்லியம். வழக்கமா அவங்க ஊர்ல ஒரு குப்பை கொட்டுற இடத்துக்கு அவனும் கில்பர்ட்டும் போறாங்க. அங்க அவங்க ஊர்ல இருக்க தேயிலை கம்பெனில இருந்து தேவையில்லாத குப்பையெல்லாம் கொண்டு வந்து அங்கதான் கொட்டுவாங்க. அங்க வில்லியம் தேடி பார்த்துட்டு இருக்கான், நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் கிடைக்குமா, நைட்டு படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்க அவனுக்கு ஒரு சின்ன மோட்டர் பம்ப் கிடைக்குது. திடீர்னு வில்லியம் கண்ணுக்கு அங்க ஒரு பேட்டரி புகஞ்சு கிடக்கிறது தெரியுது. அதை எடுத்து வச்சு வில்லியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கில்பர்ட்டோட வீட்டுல ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கில்பர்ட்டோட அப்பா தான் ஊர் தலைவரா இருக்காரு. அவர் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த தேயிலை கம்பெனிக்காரங்க நம்ம கிட்ட இருந்து மரங்களை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு இல்ல, ஆனா நம்ம ஊருக்கு மழை இந்த வருஷம் ரொம்ப லேட்டா தான் வருது, அப்படி லேட்டா வரக்கூடிய மழை ரொம்ப பெரிய மழையா வரப்போகுது, நம்ம ஊருக்கு பாதுகாப்பா இருக்கிறது அந்த மரங்கள் மட்டும்தான், நாம இப்ப அந்த மரங்களை வித்துட்டோம்னா நம்ம ஊருக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது, மழை வெள்ளத்துல நம்ம ஊரே அடிச்சுட்டு போக வேண்டியதான், இதனால நமக்கு பெரிய லாஸ் ஆகும், யாருமே மரங்களை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த தேயிலை கம்பெனிக்காரங்க நாங்க ஒரு டன் மரத்துக்கு 2000 தரோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கூட்டத்துல இருந்து ஜெராயா ஏஞ்சி நான் சைன் பண்றேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜெராயா நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணதுமே அந்த கம்பெனிக்காரன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ரேட்டு, நாலுல இருந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றான். கூட்டத்தில் இருக்க ஆளுங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா போய் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அப்பா வேணாம் அப்படின்னு தடுக்க பாக்குறாரு, ஆனா யாருமே கேட்கல. டிரைவல் ஜிராமையா கிட்ட போய் பேசுறாரு. இங்க பாரு ஜிராமையா, நீங்களாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க தெரியுமா, மழை வந்துடும் நம்ம ஊரே நாசமா போயிடும்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு இங்க பாருங்க சாப்பாடு கூட இல்லாம நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம், மழை தானே பாத்துக்கலாம், பசியில சாகிறத விட இந்த மழையை எப்படி வேணா தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வில்லியம் வேட்டையாடி பறவைகளை பிடிக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக்கலா ஒரு ட்ராப்பை வடிவமைச்சிட்டு இருக்கான். நம்ம ஆளு இந்த மாதிரி மெக்கானிக்கலா திங்ஸ் பண்றதுல ரொம்பவே பெரிய ஜித்து. ஆனா அங்க இருக்க பறவைகள்லாம் வேற ஒரு திசையை நோக்கி பறந்து போறதை பாக்குற வில்லியம் அங்க என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறான். சின்ன வயசுல இருந்து அவன் பார்த்து வளர்ந்த மரங்களை தேயிலை கம்பெனிக்காரங்க இப்ப வெட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம அப்பா சொன்ன மாதிரி பெரிய வெள்ளம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு அதை நினைச்சு ரொம்பவே சோகமாகறான். அவங்க ஊருக்கு வெளில யூத், அதாவது இளந்தாரி பசங்க எல்லாமே கேங்கா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள சின்ன பசங்களுக்குலாம் அலோடு கிடையாது. அந்த இடத்துக்குள்ள வில்லியமும் கில்பர்ட்டும் போகணுன்றதுக்காக இந்த பறவையை வேட்டையாடி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்க உள்ள போறாங்க. உள்ள இருக்க எல்லாருமே ஃபுட்பால் மேட்ச் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பேட்டரி இல்லாம அந்த ரேடியோ ஸ்டாப் ஆயிடுது. எல்லாருமே என்ன பண்றதுன்னு திரும்பி வில்லியம் பாக்குறாங்க. அங்கிருந்து வேகமா காம்பா கூட வீட்டுக்கு போற வில்லியம் அவங்க அப்பா ரேடியோல இருக்க பேட்டரியும் அவங்க கிட்ட ரிப்பேருக்கு வந்த ரேடியோல இந்த பேட்டரியும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப அவங்க அப்பாவை பாக்குற வில்லியம், அப்பா இந்த ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் கட்டி விடாம்பா, வெளில நிக்க சொல்றாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா உனக்கே தெரியும் என்ன நிலைமைன்னு, மழை வந்தா எப்போ வெள்ளம் வரும்னே தெரியலடா பாப்போம் அப்படின்றாரு. ஆனா வில்லியம் இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம சரி வந்த வேலையை பார்ப்போம்னு அந்த பேட்டரி எல்லாம் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போறான். அங்க போய் ரேடியோ நிறைய பேட்டரி சார்ஜ் இருக்கும். ஆனா ஒரு பேட்டரி எவ்வளவுதான் ட்ரைன் அவுட் ஆனாலும் அதோட ஓரத்துல லிக்விட் ஃபார்ம்ல கொஞ்சம் சார்ஜ் இருக்கும். நாம இப்படி எல்லா பேட்டரியுமே டேப் அடிச்சு ஒன்னாக்குனா அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நாம அந்த சார்ஜை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ரேடியோ ஆன் பண்றான். ரேடியோ ஒர்க் ஆகுது. பாருங்க நம்ம பையனுக்கு எவ்வளவு டெக்னிக்கல் மைண்டுன்னு. எல்லாருமே வில்லியம் ரொம்பவே பாராட்டுறாங்க. வில்லியம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே அன்னைக்கு நாள் போகுது. அந்த இடத்துல இருந்து கிளம்புற வில்லியமும் கில்பர்ட்டும் அடிக்கிற மழைக்கு ஒதுங்கி ஓரமா ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்க வில்லியமோட சயின்ஸ் டீச்சர் காச்சிகுண்டாவும் அவங்க அக்காவும் ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இதை பார்த்ததுமே வில்லியம் இதை பத்தி வெளில யார்கிட்டயும் சொல்லிடாத கில்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பெருசா கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இது எல்லா விஷயத்தை விட வில்லியம்க்கு பெருசா படுறது நைட் அவன் படிக்கிறதுக்கு தேவையான லைட். அதை எப்படி கொண்டு வர்றதுன்ற முயற்சி தான் அவனோட மைண்ட் ஃபுல்லாவே இருக்கு. மறுநாள் காலைல ஏஞ்சதுமே அந்த குப்பை கூடத்துக்கு போய் மறுபடியும் ஏதாச்சும் புதுசா குப்பை கொண்டு வந்திருக்காங்களா, அதுல இருந்து நம்ம நைட் நம்ம படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அப்போ கில்பர்ட் இந்தா மச்சான் ராடு, இந்த ராடை வச்சு அவன் சைக்கிளை உடச்சிடலாம், அவன் சைக்கிள் இருந்தா தானே ஊருக்குள்ள வந்து உங்க அக்காவை பார்க்க முடியும், அந்த சைக்கிளே உடச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கில்பர்ட்டும் வில்லியமும் அவரோட சைக்கிள் உடைக்க அங்க போறாங்க. ஆனா வில்லியமால அந்த சைக்கிளை உடைக்க முடியல. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பொருளை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு. உடனே கில்பர்ட் அட்லீஸ்ட் இந்த லைட்டையாச்சும் எடுத்துக்கோ, உனக்கு நைட்டு படிக்கிறதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றான். ஆனா வில்லியம் அந்த லைட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த லைட் எப்படி எரியுது, இங்க பேட்டரியே இல்ல, அப்புறம் எப்படி இந்த லைட் எரியுதுன்னு அதை ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அது மேல ரொம்பவே கியூரியஸ் ஆயிடுறான். அப்போ அதை பத்தின விஷயம் மட்டும்தான் அவன் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. வில்லியம் நைட்டு அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாம கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவனோட நாய் காம்பாக்கு கொடுக்குறான். ஏன்னா இப்போ அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அப்பா அம்மா குடும்ப சூழ்நிலையை பத்தி டிஸ்கஸ்
பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நம்ம கிட்ட காசு இவ்வளவு கம்மியா தான் இருக்கு, இதை வச்சுட்டு இன்னும் 3-4 மாசம் ஓட்ட முடியுமானே நமக்கு தெரியல. அவனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் நமக்கு பணம் சுத்தமா இல்லை. அவனை இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணா நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா, பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் டிரைவர், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு அவங்கள படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை ரொம்பவே சோகமா வில்லியம் கேட்கறான். பாவம் சின்ன பையன், இவனால என்ன பண்ண முடியும். மறுநாள் காலைல ஸ்கூல் அசம்பிளியில் பிரின்சிபல் ஃபீஸ் கட்டாதவங்க பேர்லாம் கூப்பிட்டு, நீங்களாம் தயவு செஞ்சு ஃபீஸ் கட்டிடுங்க, நம்ம ஸ்கூலில் கிரேஸ் டைம் இல்லை, நீங்கள் உடனடியாக ஃபீஸ் கட்டினா தான் அவங்க படிப்பு இங்கே தொடரலாம், அது வரைக்கும் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாரு. வில்லியமும் அதில் ஒருத்தவனா இருக்கான். இந்த பக்கம் மழை வெள்ளம் வந்து அவங்க விளைச்ச பயிர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. டிரைவர் மறுநாள் வில்லியமை கூட்டிட்டு அவர் ஃப்ரெண்டு டேனியலை பார்க்க டவுனுக்கு போறாரு. அங்கே போய் அவர் ஃப்ரெண்டு டேனியலை பார்த்து, இங்கே பாரு டேனியல், எங்கள் ஊரில் வெள்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு, அந்த தேயிலை கம்பெனிக்காரங்க மரத்தெல்லாம் வாங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால எங்கள் ஊருக்குள்ளே வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு, விதைச்ச பயிர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீ தான் எப்படியாச்சும் தேயிலை கம்பெனிக்காரங்கிட்ட பேசி அந்த மரம் இருக்கிற இடத்தெல்லாம் திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்காத ஒரு காரியத்தை கேட்குறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்ட் டேனியல் சிரிச்சுக்கிட்டே, அவங்க எப்படி கொடுப்பாங்க டிரைவர், அவங்க எதுக்காக கொடுக்கணும், மரத்தை வித்துட்டாங்க, அவங்களுக்கு தேவை மரம், அவங்க அதை வெட்டிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, தவிர உனக்காக எதுக்கு அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த வருஷம் அதிகமான மழை பெய்யும், அடுத்த வருஷம் அதிகமான வெயில் அடிக்கும், இப்படிப்பட்ட இடத்துல எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ண முடியும், இந்த இடம் சரியான இடமே இல்லை டிரைவர். அதுக்கு டிரைவர், இல்லை கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா. அப்போ அவங்க உலக அரசியலை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க, கவர்மெண்ட் நம்மளை எப்பயோ கைவிட்டுட்டாங்க டிரைவர். அதை கேட்டதுமே டிரைவர், உன்னால எனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா டேனியல் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேனியல், இந்த மழை சீசன் முடிஞ்சு அடுத்த வரப்போற சூரிய வெளிச்சத்துல இந்த மொத்த ஊரே வறுமையில வாடப்போகுது, உனக்காக நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்றேன், இங்கேருந்து வெளியூர்ல ஒரு வேலை வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன், நீயும் உன் ஃபேமிலியும் இந்த இடத்த விட்டுட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா டிரைவர், நான் காப்பாற்ற வந்ததே அந்த நிலத்தை தான், அதுவே இல்லைன்னும் போது அப்படின்னு மனசோடைஞ்சு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்குது. பயிர்கள் எல்லாமே தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வாடி கீழே விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுமே டிரைவர் ஊர் தலைவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட் கிட்ட நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரியப்படுத்தி ஆகணும், அப்படி இல்லைன்னா நமக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆனியும் ஆக்னஸும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த வருஷம் அறுவடை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வில்லியம்க்கு ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கேட்டதுமே கோவமான ஆனி, அப்போ என் படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்படலையா, நான் எப்போ படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆக்னஸ், கண்டிப்பாக ஒன்றையும் நாங்கள் படிக்க வைப்போம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னதான் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே வில்லியம் டெம்பரரியாக தான் நம்ம படிப்பு இருக்கு, அது வரைக்கும் நம்மளோட முயற்சியை நிறுத்தக்கூடாதுன்னு இன்னும் அந்த குப்பமேட்டில் நைட்டு அவன் படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தேடிக்கிட்டு இருக்கான். அதில் அவனுக்கு இன்னொரு பேட்டரியும் கிடைக்குது. வில்லியம் அசம்பிளி முடிஞ்சதுமே ஸ்கூலில் யாருக்கும் தெரியாமல் கிளாஸில் போய் சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சயின்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுமே மிஸ்டர் காச்சிகுண்டாட்ட போய், வில்லியம் சார் எனக்கு ஒரு டவுட், உங்கள் சைக்கிளில் இருக்க லைட் எப்படி எரியுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் டைனமோனால எரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைனமோ எப்படி சார் ஒர்க் ஆகுது, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். அதுவா, அந்த டைனமோக்குள்ள ஒரு குட்டி மனுஷன் அப்படின்னு கதோட பார்க்குறாரு. ஆனால் வில்லியம் அதை கண்டுபிடிச்சிட்டான்னு அவர் தெரிஞ்சதுமே, ஒயர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது சம்மந்தப்பட்டது அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு டைனமோ மேக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர், நீ லைப்ரரி போய் இது சம்மந்தப்பட்ட புக் எடுத்து படி, மேபி உனக்கு அது மூலியமா தெரிய வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வில்லியம், என்கிட்ட லைப்ரரி கார்டு இல்லை சார், ஏன்னா உங்கள் அப்பா அம்மா ஃபீஸ் கட்டல, அதனால உங்ககிட்ட லைப்ரரி கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வில்லியம், ஆமாம் சார், ஆனால் நான் ரகசியத்தெல்லாம் நல்லா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ரகசியமா, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வில்லியம், எங்கள் ஊருக்குள்ளே ஒருத்தன் அடிக்கடி நைட்டு வந்து எங்கள் அக்காவை பார்த்துட்டு போகிறான், அவன் யாருன்ற ரகசியத்தை நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இன்டெரக்டாக அவரை மிரட்டுறான். அவருக்கும் புரிஞ்சிருது அவன் நம்மள தான் சொல்கிறான்னு. இப்போ அவர் வில்லியமை கூப்பிட்டுட்டு போய், மிஸ்டர் செக்கிலோ, அவங்க தான் லைப்ரரினா இருக்காங்க, அவங்க கிட்ட, மிஸ்டர் செக்கிலோ, இவன் என் சயின்ஸ் கிளாஸ் தான் இருக்கான், இவன் லைப்ரரி யூஸ் பண்ணி கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு செக்கிலோ, இவன் ஃபீஸ் கட்டலையாச்சு, பிரின்சிபல் பெர்மிஷன் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரின்சிபல் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவனை அலோவ் பண்ண சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு தெரியுது அவர் போய் சொல்கிறாருன்னு, பட் இருந்தாலும் வில்லியம் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. வில்லியம் உள்ள வந்ததுமே, இந்த டைனமோ சம்மந்தப்பட்ட புக்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, அதுலாம் உன்னோட சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு வில்லியமே போய் ஒரு புக் எடுக்கிறான். அதுதான் யூசிங் எனர்ஜி. அங்கேருந்து அவனுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குது, காற்று மூலியமா எப்படி கரண்ட் உருவாக்கலாம்னு. இப்போ அவங்க ஊரில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக சின்னதாக ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதில் ஊர் தலைவரும் பிரசிடென்ட்டும் வந்திருக்காங்க. இப்போ மாநாடோட ஸ்டார்டிங்கில் கலை நிகழ்ச்சி அது இதுன்னு போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடல் பாடலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊர் தலைவர் பேசுறதுக்காக மேடைக்கு வராரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உண்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இருக்க கவர்மெண்ட் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் இந்த கவர்மெண்ட் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இனிமேல் யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை பார்க்குற பிரசிடென்ட், இன்னும் இவன் நமக்கே ஆப்போசிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான், அவனை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர் தலைவரை கூட்டிட்டு போய் பின்னாடி வச்சு செம்ம அடிக்கிறாங்க. டிரைவரும் வில்லியமும் அதை தடுக்க போறாங்க. அந்த இடத்துல ஒரு கை கலப்பாகி ஒரு பெரிய கலவரமே வந்துடுது. அந்த மாநாடே கேன்சல் ஆகி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. நைட் எல்லாமே கில்பர்ட்டோட வீட்டில் இருக்காங்க. ஏன்னா கில்பர்ட்டோட அப்பா ஊர் தலைவர், அவங்க அடிச்ச அடியில் ரொம்பவே முடியாத கண்டிஷனில் இருக்காரு. அப்போ அவங்க வர வில்லியம் கிட்ட அவங்க அப்பா, இங்க பாருப்பா, இனிமே நம்மளை காப்பாற்ற எந்த கவர்மெண்ட்டும் வர போறது இல்லை, நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும், நீ படிக்க போறான் ஸ்கூலுக்கு போறான்லாம் சொல்லாத, அப்பா கூட சேர்ந்து விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணு, நாளைக்கு அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வில்லியம், சரிப்பா நான் பண்றேன்னு சொல்றான். மறுநாள் அந்த வருஷம் விளைஞ்ச சோளத்தை எல்லாருமே அறுவடை பண்றாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க நியாய விலைக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு இல்லை, அவங்க சாப்பிட்றதுக்கு கூட அந்த சோளம் பத்தாது போல, 5 மூட்டை கூட வரலப்பா அப்படின்னு ஆனி சொல்றா. ஆமா, இதை வச்சு நம்ம 40-50 நாள்
சாப்பாட்டுக்கு சமாளிக்கலாம், ஆனா வருஷம் ஃபுல்லா எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே அழக்கூடிய நிலைமையில ஆக்னஸ் சொல்றாங்க. அப்போ டிரைவர், இல்ல நம்ம கிட்ட சேவிங்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆக்னஸ், ஹீரோட அம்மா, போய் சொல்லாதீங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதுதான் உண்மை அப்படின்னு ரொம்பவே அழக்கூடிய நிலைமையில பேசுறாங்க. இதை பார்க்கவே ரொம்பவே பரிதாபமா இருக்கும். ஆனா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம, அவங்க லைஃப்பை பத்தி குறை சொல்லி பேசாம அடுத்து என்ன பண்ணலான்றது தான் யோசிக்கிறாங்க. ஆனா நம்மள சில பேர் நம்ம கிட்ட இவ்வளோ இருந்தும் இன்னும் நம்ம லைஃப் நம்ம குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வறுமையான சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக டிரைவர் அவங்க வீட்டு மேல இருக்க இரும்பு ஷீட் எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டு அதுக்கு பதிலாக கூரையை மேலே வச்சு சமாளிக்கிறாங்க. அந்த தார் ஷீட் எல்லாத்தையுமே கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க போலான்ட்டு டிரைவரும் அவங்க ஃபேமிலியும் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்த உடனே தான் தெரியுது, அங்க இருக்க கவர்மெண்ட் எல்லாத்தோட விலையும் 4 மடங்கு அதிகமாக்கிறாங்க. அங்க இருக்க யாராலுமே எந்த பொருளுமே வாங்க முடியல. இது சம்பந்தமா எதிர்க்கட்சி ஒரு பெரிய மாநாடு நடத்த போறாங்கன்னு டிரைவரும் அந்த ஊர் மக்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டா வண்டியில் ஏறி கிளம்பிடுறாங்க. ஆனா டிரைவர் தன்னோட ஃபேமிலியை நடு ரோட்ல அப்படியே விட்டுட்டு நான் இன்னும் ஒரு நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ வழக்கம் போல சயின்ஸ் டீச்சர் நம்ம ஆனி அக்காவோ சைட் அடிச்சுட்டே போறாரு. ஆனி அக்கா இந்த பக்கம் சயின்ஸ் டீச்சரை பார்க்க வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அப்பா ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வில்லியம் உடனே யூனிஃபார்ம் போட்டுட்டு லைப்ரரிக்கு வேகமாக போறான். அங்க இருக்க ஷிகாலா கிட்ட அவன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். என்னால் இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர முடியும், ஆனா எனக்கு டைனமோ வேணும், டைனமோ மட்டும் இருந்தா என்னால் இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்றான். அதுக்கு ஷிகாலோ, டைனமோ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அது நம்ம சயின்ஸ் டீச்சர் காச்சிகுண்டா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷிகாலோ டக்குன்னு டைமை பார்த்து, சரி இப்போ அவரோட கிளாஸ் தான், நீ டேரக்டா போய் அவர்கிட்ட கேட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. வில்லியம் அங்க போய் கிளாஸ்ல உட்காந்துருக்கான். ஆனா சயின்ஸ் டீச்சர் ஆனி அக்கா கூட பேசிட்டு இருக்காரு. அவர் இங்க பாரு, ஸ்கூலே இன்னும் கொஞ்ச நாள்ல மூட போறாங்க, யாருமே ஃபீஸ் கட்டுறது இல்ல, இந்த கிராமம் இருக்க ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு, நம்மளுக்கு இந்த கிராமத்துல ஒண்ணுமே இல்ல, பேசாம நீ ஏன் கூட வந்துரு, பக்கத்து ஊருக்கு போயிடலாம், அங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்து நம்ம உங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஆனி, எனக்கும் தான் இந்த ஊரை பிடிக்கல, அதுக்கு நீ என் ஃபேமிலி அசிங்கப்படுத்திட்டு இப்படி வீட்டு விட்டுலாம் ஓடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை போட்டு, நீ போ, நீ உன் ஸ்கூலுக்கே போ, நான் வரல உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க சயின்ஸ் டீச்சருக்கு பதிலாக பிரின்சிபல் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. அங்க வில்லியம் பிரின்சிபல் பார்த்துறாரு. உடனே வில்லியம், எங்க அப்பா ஃபீஸ் கட்டுவார் சார் அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதா, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட காசையும் நீ திருடி படிச்சுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இங்க வேலை செய்யற எல்லா ஸ்டாஃபோட உழைப்பையும் நீ திருடுற, நீ ஒரு திருடண்டா அப்படின்னு அவன் மனசை உடையிற மாதிரி அவர் பேசுறாரு. அதை கேட்ட வில்லியம், எங்க அப்பா ஃபீஸ் கட்டுவார் சார் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். நீ இனிமே இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வேற எந்த ஸ்கூல்லையும் படிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன், முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னு அவனை அனுப்பிச்சிடுறாரு. இதை கேட்டதுமே வில்லியம் மனசுடைஞ்சு அழுதுகிட்டே அங்கிருந்து வெளில போறான். அப்ப அங்க வர சிக்கலோ பிரின்சிபல் கிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியலையா, அவன் திருட்டுத்தனமா அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து நம்மளோட உழைப்பு எல்லாத்தையும் திருட பாக்குறான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. உங்களுக்கு இன்னுமா புரியல, அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு வரான்னு இன்னுமா உங்களுக்கு புரியல, அவன் இந்த ஸ்கூலுக்குள்ள திருடுறதுக்காக வரல சார், அவன் இங்க வர்றது அவன் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா எங்க புரிய போகுது, நான் இனிமே இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த வில்லியம் சோகமா நின்றுட்டு, நம்மளால இனிமே படிக்கவே முடியாதா, நாம என்ன தப்பு பண்ணோம், ஏழையா பிறந்தது நம்ம தப்பா அப்படின்ற யோசனையோட நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க வர அவங்க அம்மா, வில்லியம் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வில்லியம், ஸ்கூல்ல இருந்து தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க ஊர் மக்கள் எல்லாமே கும்பலா ஒரு இடத்த நோக்கி ஓடுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்க ரேஷனுக்காக எல்லா பொருட்களையும் ஒரு லாரி நிறைய எடுத்துட்டு போறத பார்த்ததுமே அவங்க அம்மா வேகமா போய் நிறைய காசு எடுத்துட்டு வந்து வில்லியம் கொடுத்து, இங்க பாரு வில்லியம், இதான் நம்ம கிட்ட இருக்க காசு, எவ்வளவு ரேஷன்ல பொருள் வாங்க முடியுமோ அவ்வளவு ரேஷன் பொருள் வாங்கிடு, ஏன்னா ரேஷன்ல மட்டும் தான் காசு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது அப்பா சைக்கிள் எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. வில்லியம் அப்பாவோட சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமா அந்த ரேஷனுக்கு போய்கிட்டு இருக்கான். அங்க எதிர்க்கட்சியோட போராட்டத்துக்கு போயிட்டு இருக்க டிரைவர் சில மோசமான சம்பவத்தெல்லாம் பாக்குறாரு. போற வழி கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாமே பசி பட்னியில ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. எல்லாருமே போற இடத்துல சாப்பாட்டுக்காக கையேந்தி நிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே டிரைவலுக்கு நடு ரோட்ல விட்டுட்டு வந்த தன்னோட ஃபேமிலியோட ஞாபகம் தான் வருது. உடனே டிரைவர் வண்டியை திருப்புங்க, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சயின்ஸ் டீச்சரை பார்க்க போறேன், நீ இப்பதான் வீட்டுக்கே வராங்க. இப்போ அவங்க அம்மா கூட அவங்க பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வரான். இங்க பாருங்க, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தாலும் கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். பாவம் 2 பொண்ணுங்க எப்படி அவனை சமாளிப்பாங்க. அவன் அவங்க கிட்ட இருக்க சாப்பாடை பிடிங்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். திடீர்னு சாம்பா குலைக்கிற சவுண்ட் கேட்குது. அவங்க இந்த வருஷம் ஃபுல்லா அறுவடை பண்ணி வச்சதே இல்ல, யாரோ 4-5 பேர் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. இதை பாக்குற ஆக்னஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மன வழியில அங்கேயே உட்காந்து குமுறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ரேஷன் கடையில 4-5 ஊர் மொத்தமா அந்த லைன்ல நிக்கிறாங்க. நம்மளா ரேஷன் கடையில 10 பேர் நின்னாலே சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துருவோம். ஆனா இங்க அந்த ஆப்ஷனே இல்ல, நம்ம வாங்கியே தான் தீரணும். ஆனா நம்ம பையன் மத்தவங்க மாதிரி இல்லைங்க, இங்க வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்தையே சுத்தி வரான். எப்படியோ வில்லியம் பின்பக்கமா ஒரு வழி இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். அதான் ஒரு ஆள் போனாலே பின்னாடி ஒரு கூட்டமே வந்துருமே, அப்படி எல்லாரும் வந்து வில்லியம் இடிச்சு தள்ளிடுறாங்க. அதே மாரி வில்லியம் எப்படியோ உள்ள வந்துடுறான். ஆனா உள்ள வந்த வில்லியம்க்கு ஒரு கார்டுக்கு இவ்வளவுதான்ப்பா கொடுக்க முடியும்னு கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஆனா அதையும் வில்லியம் சந்தோஷமா வாங்கிக்கிறான். பிரச்சனை என்னன்னா இவன் வாங்கினது எடுத்துட்டு இவனால வெளில போக முடியாது. அப்போ ஆக்னஸும் ஆனியும் வில்லியமோ தேடிக்கிட்டே வராங்க. எல்லாருமே வில்லியமை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டிரைவர் வண்டியில இருந்து இறங்குறாரு. அப்ப ஆக்னஸ், உங்ககிட்ட சொன்னனே என்னை விட்டுட்டு போகாதீங்க, தனியா குடும்பத்தை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னனே, இப்போ வில்லியமும் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க இருக்க செக்யூரிட்டி, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இந்த கதவை திறந்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களே உடச்சிட்டு உள்ள வந்துருவாங்க, நான் கதவை திறந்ததுமே எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிருங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பையன் தான் மூலக்காரன் இல்ல, அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். அவன் அங்க இருக்கிறவங்களோட ஹெல்ப்போட பின்பக்கம் ஒரு பெரிய வழியை உருவாக்கி அது வழியா அவன் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துறான். அந்த ரேஷன் பொருட்களையும் அவங்க கிட்ட இருக்க காசையும் பாக்குற அவங்க அப்பா, நம்ம கிட்ட எல்லாமே கம்மியா இருக்கு, நம்ம ஒரு வேளை சாப்பிட்டா மட்டும் தான் இந்த பஞ்சத்துல இருந்து உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஆனி கோவத்துல கத்திட்டு போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மா பின்னாடியே போய் எவ்வளவு தைரியம் தான் அப்பா முன்னாடி சத்தம் போடுவோன்னு அவங்க அம்மா ஆனி அடிச்சு
அடிச்சிடறாங்க. இந்த ஊர்ல சாப்பாடு கூட இல்லை, நாம ஏன் இந்த ஊர்ல இருக்கணும்னு சொல்லி ஆனி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு அவ்வளோ பசிச்சதுன்னா என் கையை வெட்டி உனக்கு சமைச்சு தருவேன், உன்னை பசியில சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வில்லியம் யாருக்கும் தெரியாம கொஞ்சமா சாப்பாடு அவன் நாய்க்காக எடுத்து வைக்கிறான். அதை பார்த்து அவங்க அப்பா, நாய்க்கு சாப்பாடு எடுத்து வச்சு உன் கழுத்தை திருகிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நீங்க மனுஷங்களுக்கே சாப்பாடு இல்லை, நாய்க்கு சாப்பாடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வில்லியமால ஒண்ணுமே பண்ண முடியல. நைட்டு வில்லியமா அவங்க அக்காவை பார்க்க அவங்க ரூமுக்கு போறான். இங்க பாரு அனி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், மிஸ்டர் காட்சி கொண்டா கிட்ட இருந்து டைனமோ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அனி, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இல்ல அனி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ அவரும் லவ் பண்ணிட்டு இருக்கின்ற விஷயம் எனக்கு தெரியும். ப்ளீஸ் அனி, எனக்கு அவர்கிட்ட இருந்து அந்த டைனமோ மட்டும் வாங்கி கொடுக்குறியா, அது இருந்தா போதும், என்னால தண்ணி கொண்டு வர முடியும், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்கறாங்க ஆனி. காலைல விடிஞ்சதுமே வில்லியம் வீட்டுக்கு தேவையான விறகெல்லாம் காட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆனி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் அப்பதான் தெரிய வருது. அவங்க போகும்போது, நான் இந்த வீட்டை விட்டு போனா ஒருவேளை சாப்பாடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. வில்லியமோட கடைசி நம்பிக்கையான ஆனியும் கைவிட்டுட்டாங்கன்ற சோகத்துல வில்லியம் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறான். அந்த இடத்துல அவனோட நம்பிக்கைக்கு ஒரு துருப்புச்சீட்டா அந்த டைனமோ இருக்கு. வில்லியமோட ஃபேமிலி இப்போ வில்லியமோட ஸ்கூலுக்கு போய் அவங்க அக்காவை கண்டுபிடிச்சு தர சொல்லி பிரின்சிபல்கிட்ட கேட்கறாங்க. அந்த பிரின்சிபல், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன், ஏன்னா நாங்க இந்த ஸ்கூலே இப்போ மூட போறோம், இங்க படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, சொல்லி தரதுக்கு டீச்சர்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, உங்களை நம்பி தானே என் பொண்ணை இந்த ஸ்கூலுக்கு அமிச்சேன், உங்க ஸ்கூல் டீச்சரோடய ஓடி போயிட்டாங்க, இதுக்காக தான் நாங்க அமிச்சோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. என் பையன் உங்ககிட்ட என்ன கேட்டான், காசு கேட்டானா இல்ல சாப்பாடு கேட்டானா, படிக்கணும் தானே வந்தான், அவனை ஏன் ஸ்கூல் விட்டு நீங்க துரத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாச்சும் பண்றேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வில்லியம், நான் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கறான். பிரின்சிபல் லைப்ரரி அவனை யூஸ் பண்ணிக்க விடுறாரு. அவன் அங்க இருக்க புக், அப்புறம் அவன் எடுத்துட்டு வந்த பேட்டரி, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த ஊருக்கு வெளியில இருக்க யங்ஸ்டர்ஸ் பசங்க கூட சேர்ந்து, இங்க பாருங்க நாம இப்போ ஒரு விண்மில் கட்ட போறோம், ஆனா விண்மில் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட சின்ன டெமோ ஒன்று செஞ்சு அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமா ஒரு சின்ன டெமோ எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க எல்லாத்தையும் வச்சு கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்கிறான். அவன் செஞ்ச அந்த சின்ன ப்ரோட்டோடைப் சூப்பரா ஒர்க் ஆகி அங்க இருக்க ரேடியோவை ஓட வைக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி வந்து எல்லாம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த குப்பையில போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அந்த வீட்டில் வைக்கிறாங்க. வில்லியம் அவங்க அப்பா கிட்ட அவன் செஞ்ச ப்ரோட்டோடைப்பை எடுத்துட்டு போய் காட்டுறான். இங்க பாருங்கப்பா, என்னால இந்த ரேடியோ ஓட வைக்க முடியுது, இந்த காத்து மூலியமா இந்த கரண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியுது, நீங்க உங்க சைக்கிளை கொடுத்தீங்கன்னா என்னால நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, உண்மையிலுமே அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ஆமாப்பா ஒர்க் ஆகும். சரி, எத்தனை நாள் உனக்கு அந்த சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வில்லியம், இல்லப்பா நான் உங்க சைக்கிளை டிஸ்மேண்டில் பண்ணி தான் அந்த விண்மில்லே செய்ய போறேன், நீங்க இனிமே அந்த சைக்கிளா யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதுமே அவரு, சுத்தி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா வில்லியம், எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்கடா, இந்த டைம்ல ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்றாரு. இல்லப்பா நான் நிஜமா தான் சொல்றேன், உங்க சைக்கிளை கொடுத்தீங்கன்னா என்னால இங்க தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். அவர் கோவத்துல, எல்லாரும் இங்க செத்துக்கிட்டு இருக்காங்கடா, இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச ப்ரோட்டோடைப்பையும் அடிச்சு உடச்சிட்டு அவனை கீழே தள்ளி, இனிமே படிக்க போறேன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றதை விட்டுட்டு ஒழுங்கா இந்த நிலத்துல வேலை செய்யறதுக்கு கத்துக்கோ, இதுதான் நமக்கு சோறு போடும், இது இல்ல சொன்னது புரியுதா, இங்க இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்றான் வில்லியம். சரின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு அங்க போய் பாக்குறான். அங்க பாதி பேருக்கு மேல யாருமே இல்ல, மிச்சம் இருக்க கொஞ்சம் பேருமே மூட்டை முடிச்ச கட்டிட்டு இருக்காங்க. அப்போ வில்லியம், டேய் என்னடா நீங்களா கிளம்புறீங்க, உங்க ஹெல்ப் வச்சு தான்டா நான் விண்மில் கட்டலான்னு இருந்தேன், இப்போ நீங்களே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு, இங்க பாரு உனக்கு இந்த சுச்சுவேஷன் புரியல, இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சாப்பாடு இல்ல, எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டைம் இருக்கும்போது நாங்க இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லியம், எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தா போதும், இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்றான். சைக்கிள் தானே, உங்க அப்பா கிட்ட இருக்கும் போய் கேளு அப்படின்னா, எங்க அப்பா தரமாட்டாரு, நம்ம வேற யார்கிட்டயாச்சும் கேட்கலாம், நீ விளையாடுறியா வில்லியம், இந்த ஊர்ல சைக்கிள் கிடைக்கிறது பெரிய விஷயம்டா, அது உங்க அப்பா கிட்ட மட்டும் தான் இருக்கு, சரி வாங்க அப்ப எங்க அப்பா கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட போறான். டிரைவர் அப்பதான் சைக்கிளை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளில வராரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட வர வில்லியமை பார்த்த டிரைவர், என்னடா என்ன அடிச்சு போட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறீங்களா, வாங்கடா தைரியம் இருந்தா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அதை பாக்குற வில்லியம், ஏய் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறான். அடா போடா, உங்க அப்பாவே உன்னை நம்பல, நாங்க மட்டும் உன்னை நம்பி என்ன போகுது, ஒழுங்கா நீ எங்க கூட வந்துரு, இங்க இருக்கிறதுக்கு நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன், இல்ல நான் வரல அப்படின்றான். இப்போ கில்பர்ட் என்ன சொல்றானா, சாரி மச்சான், கடைசி நேரத்துல நான் எங்க அப்பா கூட வச்சிருக்கணும், நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லாருமே இப்போ அவனை விட்டு போனாலும் நம்ம பையன் முயற்சியை கைவிடுற மாதிரி இல்லைங்க, யாருமே இல்லைனாலும் பரவாயில்லடா, நான் ஒரே ஆளா எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறான். அப்போ வில்லியம், காம்பா வா போலாம் அப்படின்னு அவன் நாயை கூப்பிடுறான். அங்க பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட நாய் அங்க இறந்து கிடக்கு. இந்த இடத்துல தான் வில்லியமோட நம்பிக்கை கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அவனோட டீச்சர்ஸ் அவனை கைவிட்டுட்டாங்க, அவனோட அப்பா அவனை கைவிட்டுட்டாரு, அவனோட நண்பர்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, ஏன் தன்னோட உயிர் தோழனா நினைச்ச கில்பர்ட்டும் கைவிட்டுட்டான். கடைசி வரைக்கும் எங்க போனாலும் ஒரு நிழல் மாதிரி அவன் கூடயே வந்துட்டு இருந்த அவனோட நாய் காம்பா இப்போ அவனை விட்டு போன வைக்கிறான் வில்லியமோட அம்மா ஆக்னஸ் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு, உன் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து சைக்கிளுக்காக என்கிட்ட சண்டை போட நின்னான். அப்போ வில்லியமோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கல்யாணம் பண்ணது நான் இன்னும் என்னெல்லாம் இழக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, முதல்ல எங்க அப்பா அம்மாவை இழந்தேன், அப்புறம் என்னோட இடத்த இழந்தேன்,
இப்போ என் பொண்ணை இழந்தேன், கடைசியா என்னால என் பையனையும் இழக்க முடியாது. நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே வீணா போச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன். அப்படி அவங்க அம்மா மனம் உடஞ்சு பேசுனதுமே அவங்க அப்பா கண்ணில் தண்ணி விட்டுறாரு. வில்லியம் அவன் ஆசையாக வளர்த்த நாயை புதைச்சிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சைக்கிளில் அந்த இடத்துக்கு வர அவங்க அப்பா, உன்னால உண்மையிலுமே இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வில்லியம், கண்டிப்பா என்னால் முடியும்பா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொல்றான். சரி வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. யார் அவனை கைவிட்டாலும் அவங்க அம்மா அவன் மேலே வச்ச நம்பிக்கையை ஒரு செகண்ட் கூட அவங்க கைவிடல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கில்பர்ட்டும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த ஊர் மக்கள் எல்லாம் சின்ன பையன் ஏதோ விளையாட்டுக்கு பொம்மை செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே சீரியஸா அந்த விண்மில் கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லியம் கடைசியா எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு சின்ன குழந்தை எப்படி ஒரு வானவில்லை பார்த்து சந்தோஷப்படுமோ அதே மாதிரி அவன் உருவாக்குன அந்த விண்மில்லை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இது கொஞ்ச நேரம் ஆகும், சார்ஜ் ஏறணும் அப்படின்னு சொல்றான். எப்படியும் தண்ணி வந்துருன்ற நம்பிக்கையில டிரைவர் அங்க இருக்க நிலத்தை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சடனா அந்த மோட்டர் சவுண்ட் கேக்குது. எல்லாரும் திரும்பி ரொம்ப ஆவலோட பாக்குறாங்க. அந்த பைப்ல இருந்து ஒரு தண்ணி வெளில வரும் பாருங்க, அதை பார்த்ததுமே எல்லார் முகத்திலயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படியே அங்கிருந்து அவர் ஓடி வந்து தன்னோட மகனை கட்டி பிடிச்சி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அவரோட சந்தோஷத்தை மொத்தமா அந்த இடத்துல வெளிப்படுத்த அவரை வேலை செஞ்சுக்கிட்டே அவர் பையனை அப்படியே ஒரு பெருமையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் அவர் பார்க்குற பார்வை ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சீன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லா இடத்துலயுமே பயிர்கள்லாம் துளிர் விட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல கில்போர்டோட அப்பா ஊர் தலைவர் இறந்துறாரு. அவருக்கு இறுதி சடங்குலாம் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரியே பழையபடி டான்ஸ் ஆடி அதை கொண்டாடுறாங்க. வில்லியமனோட காம்பா ஞாபகத்தமா இன்னொரு சின்ன நாய்க்குட்டி வாங்கி அது பக்கத்துல நிறைய தண்ணி வச்சு பாத்துக்கிறான். இப்ப அங்க வர அவங்க அப்பா அம்மா கிட்ட, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குப்பா, ஆனா எனக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசு இல்ல, நான் உங்க கூட இருந்து கொஞ்ச நாள் இந்த நிலத்தை பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, இல்லடா உன்னோட சாதனை இதோட நிக்க கூடாது, உனக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது நீ தேடிப்போ, வெறும் இந்த இடத்துலயே உன்னோட கண்டுபிடிப்புலாம் நின்ற கூடாது, நீ போ மேல் நோக்கி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. வில்லியம் டக்குன்னு அந்த விண்மில் மேல ஏறி பாக்குறான். அவனை சுத்தி இருக்க இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பசுமையா மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இவர் தாங்க ரியல் லைஃப் வில்லியம். என்விரான்மெண்டல் டிகிரியை யூஎஸ்ல முடிச்சிருக்காரு. இவங்க தான் வில்லியமோட ரியல் லைஃப் அப்பா அம்மா. இவங்க தான் வில்லியமோட அக்கா ஆனி. இவங்களுக்கு காட்சி கொண்டா கூட கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கு. கடைசியா வில்லியமோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். ஒரு பையனோட கனவை ரொம்பவே அழகா இந்த படம் நமக்கு காட்டியிருக்கு. த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன்